ஜாலியா ஜிம்கானா ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்றதுன்றது ஒரு கட்ஸ் வேணும். அவரு அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வாரு, அதெல்லாம் இப்படி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு வர ஆக்சுவலி 4வது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் 4 படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் சார். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டா தமிழ் இண்டஸ்ட்ரி தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஒர்க். அப்புறம் சக்தி சீலவனம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டர் அந்த மாதிரி இல்லை, நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டு இருக்கு. அண்ட் படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதுவும் அதெல்லாம் சொல்றதில்ல. அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொல்றாருல்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படின்னு. தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் எடிட்டர் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட இருப்போம்ல. ஸோ அந்த படம் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன். பூபதி நம்மால் தான் மை பெஸ்ட் விஷஸ். இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு. அண்ட் அஸ்வின் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துலயும் நல்ல சாங் இருக்கு, அது வரக்கூடிய சீக்கிரம். இந்த படத்துலயும் ஆக்சுவல் நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆயிருக்கு. வெரி குட் அஸ்வின். இன்னும் நீங்க நிறைய போக வேண்டி இருக்கு. வண்டர்ஃபுல் ஜாப். மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் ரோபோ சங்கர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பேக் டு ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் வெரி எல்லாரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட், பண்டில் ஆஃப் டேலண்ட். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ. அப்புறம் கேமராமேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன் கணேஷ் கிட்ட. நமக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஆனா வேற ஏதோ படம் சொன்னாங்க, அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு க்ளோஸ் பார்த்து நான் சூப்பர் கணேஷ். இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள். பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் கணேஷ். அவர் டன் வண்டர்ஃபுல் ஜாப். நல்ல கேமராமேன், வெரி ஃபாஸ்ட். அது அப்புறம் கதை கேட்டு எதுதோ பண்ணுவேன், கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது அது வேணும். அந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தா தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும். அந்த இன்வால்மெண்டோட பண்ணாரு கணேஷ். தேங்க்யூ கணேஷ், வண்டர்ஃபுல் ஜாப். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி பிலிம் ஃபேக்டரியோட இந்த டீமோட போறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி பிலிம் ஃபேக்டரி. அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போ சார்லி சாப்ளின் ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது சின்ன பொண்ணா இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த அஸ்டலை சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னங்க இந்த ஷேடோ படுது அப்படின்னு. ஐயோ என்ன இவ்வளவு பிரில்லியன்டா இருக்கு. பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரி வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அது நல்ல அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியும்ன்றத அதை பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட் ட்ரூ குட். அப்புறம் மெட்டானா அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஆல்சோ. அவங்களும் எல்லா கேள்வியெல்லாம் கரெக்டா உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க. ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு உடனே அவங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஐ என்ஜாய்ட் இட். அதே மாதிரி இன்னொரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அபிராமி, அவங்க பேரும் அபிராமி. அவங்களுக்கும் மரியான்னு 2 பேர் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்ல, ஏன்னா இந்த டெட் பாடியோட இருந்து பண்ணும்போது இந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஃபைட் நம்ப வைக்கணும். 2 பேருக்கும் அந்த 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்னு மேத்யூ மேத்யூ இன்னொன்னு நம்ம தினேஷ் பையன். நம்ம தினேஷ் ஆக்டர் தினேஷ், தளபதி தினேஷோட பையன். பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர். அவங்க டீம் வெரி குட். எல்லாருக்கும் நன்றி. ஜாலி ஜிம்கானா 22 நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பாருங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் சொன்னார் ஜெகதீஷ், கொஸ்டினை கேட்டுட்டு இல்ல ஆக்சுவலா எனக்கு இப்பதான் தெரியும். ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்பதான் தெரியும். இது எப்படி சி இப்போ இது நம்ம எல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா? நீங்க அவருக்கு இன்வைட் பண்றீங்க. இப்ப எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மைதானே இல்லைங்களா? நீங்க உங்க சைட்ல இல்ல, உங்க வீட்டுல ஒருத்தர் ஏதோ இருந்தா நான் என்ன இப்ப சொல்றது அப்படின்னு அதுதான் சொல்றேன். நம்ம அப்புறம் இல்ல சரி, நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும்.
இல்ல பல வருஷமா தெரியும். அந்த மாதிரிதான் நீங்க நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பாக்குறேன். இது என்னன்னா கரெக்ட் தான். நீங்க உங்க கோபம் இருக்கு, அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்க கூடாதோ அப்படின்றதுதான் கரெக்ட். பட் அதுக்குன்னு ஒரு அவரை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவங்க கேட்டு இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளவு கரெக்ட் 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 தானே? இல்ல கரெக்ட் கரெக்ட். சரி கரெக்ட் தான். அதுக்கு இல்ல இல்ல கரெக்ட். அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரு? கரெக்ட். அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா? இல்ல 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 எதுக்கு பாதிப்பு? நீங்க எல்லாம் நம்ம ஆள் தானே, நீங்க எல்லாம் நம்ம அப்படியெல்லாம் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்கப்பா. சரி ஓகே, உங்ககிட்ட ஒரு இதுல உங்க ஹீட் ஆகுது எல்லாமே டைம் ஹீல் ஓகே தான். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குல்ல எல்லாத்துக்குமே. ஆமா தேங்க்யூ. இல்ல அது என்னவோ ஏதோ டைம் தான் ஹீல் பண்ணும், அது நீங்க பாத்துக்கோ. நீங்க ஓகே தேங்க்யூ. Super. Thank you for understanding. Press அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். Thank you so much.